வந்துருச்சு. இப்ப நான் அடிக்கடி பேசுகிற வார்த்தையை மறுபடியும் சொல்றேன். ஒரு மனுஷன் எங்க போறானோ அதை குறிச்சு தான் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு மனுஷனுக்கு எங்க அவனுடைய எண்ணம் இருக்கு, எதுல இருக்கும், எதை அதிகமா முக்கியத்துவப்படுத்துவான், அதை குறிச்சு தான் நினைப்பான், அதை குறிச்சு தான் பேசுவான், அதை குறிச்சு தான் திங்க் பண்ணுவான், அதை குறிச்சு தான் செயல்படுவான். நீங்களும் நானும் வேறு பிரிக்கப்பட்டது உலகத்தை நோக்கி பயணம் செய்வதற்காக அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு இடத்துல சொல்லுகிறார், யோவான் சுவிசேஷ புத்தகத்துல 14வது அதிகாரம் 6வது வசனம் என்று நினைக்கும். இந்த பூமி எல்லாரையும் புதைச்சு மூடுறது மாதிரி இவரையும் மூடிட்டாங்க. மூடனே பிசாசுக்கு பயங்கரமான கொண்டாட்டம் முடிஞ்சு. அவர் ஒரு வார்த்தை சொன்னா பாத்தீங்க, எல்லாமே அவர் எல்லாமே முடிந்ததுங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு நான் என்ன நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டேனோ, என்ன காரியத்திற்காக நான் அனுப்பப்பட்டு வந்தேனோ, அந்த வேலையெல்லாம் செய்து முடிந்து ஆயிற்று, எல்லாம் முடிந்தது. ஸ்தோத்திரம். அவன் நினைச்சான், அவனுக்கு சத்தம் வேற மாதிரி கேட்டுச்சு, எல்லாம் அவருக்கு அதையே முடிஞ்சிச்சு. அவர் சொல்ற, என் பணி முடிந்தது, என்னுடைய வேலை முடிந்தது, நான் வந்த நோக்கம் முடிந்தது, என் பிள்ளைகளுக்காக எதை செய்ய இந்த பூமியில நான் கால் வைத்தேனோ அதையெல்லாம் செய்து நேர்த்தியாய் நான் செய்து முடித்து ஆயிற்று என்கிற அந்த ஒரு அழகான வார்த்தையை அவர் செய்து முடித்தார். பிரைஸ் காட், அல்லேலூயா. முடிஞ்சது. அவர் முடிந்ததுன்னு சொன்னது வேற ஒருத்தருக்கு தப்பா கேட்கும்.